கீழ்செறிவை சேர்ந்த பொதுமக்களாகிய நாங்கள் எங்களால முடிஞ்ச ஒரு நிவாரணம் மண் சரிவுல பாதிக்கப்பட்டவங்க, மழையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன நிவாரணம் ஒண்ணு அரசாங்கத்துக்கு நாங்க போட்டிருக்கோம். இந்த வீடியோ மஸ்கெலியா லோ ஆடிஷன்ல, அதாவது கப்பஸ்தனா லோ ஆடிஷன்ல இருக்கிற தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருவரும் 1000 ரூபாய் சேர்த்து 21 பேர் 21,000 இலங்கையினுடைய மீள் கட்டுமான நிதிக்காக அரசாங்கத்துடைய வங்கி கணக்குல வைப்பு செய்திருக்காங்க. அரசாங்கத்துக்கு மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான பண உதவிகள் கிடைக்குது. ஆனாலும் இந்த உதவிக்கு அரசாங்கத்துக்கு பெருமதியே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உதவி தொகை இன்றைய நாள்ல மக்களால கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான சமூகத்துல வீடியோ பார்க்க கிடைத்தது. இந்த நாள்ல உலக வங்கி 120 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மொழி கட்டுமான நிதிக்காக வழங்கி இருக்கிறது. அதே போல இன்றைய நாள்ல இந்த நிதியம் என்பது மிகப்பெரிய அளவாக ஒரு பார்க்கப்படுகின்ற அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற நிதிகள்ல இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உதவியாக பார்க்கப்படலாம். எனவே அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில மக்கள் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நிறைய எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு வந்திருக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் கடந்த கால அனர்த்தம் இடம்பெற்றிருந்தது. எனவே இதுல நிறைய ஒற்றுமைகள், நிறைய உதவிகள் எல்லாமே கண்கூடா கிடைச்சது. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியது இந்த கடந்த நாட்கள்னு சொல்லலாம். அதுல இது மிக முக்கியமான பெருமதியான ஒரு உதவியாக அரசாங்கத்துக்கு இந்த நாள்ல கிடைத்திருக்கிறது. நாளை முதல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லா பாடசாலைகளும் இல்ல, பல இடங்களுக்கு பாடசாலைகளுக்கு தனித்தனியாக அறிவித்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கிற 10,076 பாடசாலைகள்ல 9,929 பாடசாலைகள் நாளை திறக்கப்படுகிறது. குறிப்பா 144 பாடசாலைகள், 144, 147 பாடசாலைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருப்பதாக அந்த பாடசாலைகள் திறக்கப்படுது. நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கணக்கு. அதுல குறிப்பா ஊவா, மத்திய மாகாணம், மேல் மாகாணங்கள்ல இருக்கிற சில பாடசாலைகள்ல 640 பாடசாலைகள் நாளைக்கு திறக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தனித்தனியாக பாடசாலைகளுக்கு தொடர்பான தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. 2 முக்கியமான பாதைகள் இந்த நாள்ல திறக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். நாவலப்பிட்டி கண்டி மீறி திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்பயோ உலக காலத்துக்கு முதல்ல மூடப்பட்ட பாதை திறக்கப்பட்ட அது போன்ற மக்கள் கொண்டாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு பிறகு இந்த பாதை திறக்கப்பட்டது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான பாதை ஊவா பர்ணகாமுக பாதை. இது மக்களுடைய முற்றுமுழுதான அர்ப்பணிப்போடு கிட்டத்தட்ட 7,000க்கும் அதிகமான மண்முடைகளை வைத்து இந்த பாதைய மக்கள் பணியாக செய்து எல்லாருமா சேர்ந்து இந்த பாதையை இந்த நாள்ல திறந்திருக்காங்க. வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கு. முக்கியமான பாதைகள் 2 இந்த நாள்ல திறக்கப்பட்டிருக்கு. ஒரு பழமொழி இருக்கு, மரத்தால விழுந்தவனா மாடு மேய்க்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள் மத்தியில இப்பொழுது செலுத்தப்படுகிறது. ஏற்கனவே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பலதரப்பட்ட கஷ்டங்களுக்கு உள்ளாக இருக்க மக்களை குறிவைத்து இணையதள மோசடிகள்ல பல பேர் இப்பொழுது உறங்கியிருக்காங்க. பல விஷயங்கள் உதவி செய்யற பேர்ல ஏராளமான உதவிகள் மக்களுக்கு நேரடியாக நேர்த்தியாக போய் சேரல. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த மோசடிகள் நடக்கு. இதை குறிவைத்து குறிப்பா சொல்லப்போனா உங்களுக்கு ஒரு SMS வருது. இதுல உங்களுக்கான உதவி பொருட்கள் இருக்கு, உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அனுப்புங்க, உங்களுடைய தகவல்கள் அனுப்புங்க, உங்களுடைய வீடுகளை தேவை இருந்தா உங்களுடைய போன் நம்பர்கள், யாராவது போன் நம்பர், இந்த மாதிரியான தகவல்களை யாராவது SMS மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அனுப்பி கேட்டால் அதற்கு பதிலளிக்க வேண்டாம். ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய தகவல்களை இதுல நிரப்பி அனுப்புங்க. இந்த மாதிரியான தகவல்கள்ல எந்த விதத்திலும் எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறது.